ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட். நான் உங்கள் அபிராமி. எங்களுடைய சேனலில் 30 டேஸ்க்கான ஒரு சேலஞ்சை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த 30 டேஸ் சேலஞ்சோட 4வது வீடியோ தான் இது. கடந்த வீடியோக்களில் முதலாவதுல இருந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழகினாங்கள். அதையும் தாண்டி கடந்த காலங்களை எங்களுக்குள்ள அடி மனசுகளில் இருக்கிற கடந்த கால கசப்பான விடயங்களை மன்னிக்க கற்றுக்கொண்டு நாங்கள் அதுக்கப்புறம் பாசிட்டிவான வேர்ட்ஸ், அதாவது முழுக்க நேர்மறையான கதைகளை மட்டும் நாங்கள் கதைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை பார்த்தோம். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான பாட்டு இது என்னன்னு சொன்னால், எங்களுடைய உடலை நாங்களே நேசிப்பது. உண்மையிலேயே எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, யாரென்றாலும் சரி, உண்மையிலேயே எத்தனை பேர் உங்களுடைய உடலை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அப்படி என்று நீங்கள் மனதை தொட்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஏனெண்டா ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு விதத்தில் எங்களை நாங்களே குறை கூறிக்கொண்டு தான் நீங்கள் இருக்கிறோம். நான் அழகா இல்லை, எனக்கு நிறம் காணாது, நான் கருப்பாக இருக்கிறேன், அல்லது எனக்கு நாங்கள் ரொம்ப ஓவராக வெள்ளையாக இருக்கிறேன், மெலிவாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை நாங்களே குறை கூறிக்கொண்டு, எனக்கு நல்ல முடி இல்லை, நல்ல கண் இல்லை, காதில்லை, ஒலான மூக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்களை, அடுக்கடுக்கான விடயங்களை நாங்கள் குறை கூறிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கும் கீழே உள்ளவர் கோடி, அதை நினைத்து பார்த்து ஆறுதல் அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நாங்கள் அப்படி தான் செய்யணும். ஏனெண்டா எத்தனையோ பேருக்கு நல்ல திறமைகள் இருந்தும் பார்வை இழந்திருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். காது கேளாதவர்கள் இருக்கிறார்கள். வாயாலே நிறைய பேச முடிந்தும் அவர்களுக்கு நிறைய வல்லமைகள் இருந்துமே சில பேருக்கு நிறைய கவிதைகள், அந்த மாதிரியான மேடை பேச்சுக்கள் மாதிரியான விடயங்கள்ல நல்ல ஆர்வம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு பேசுவதற்கான ஒரு என்னென்னு சொல்கிறது, வாய் பேசாதவர்களாக இருப்பார்கள். இப்படி நிறைய எக்கச்சக்கமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ ஒரு காரணத்தின் சூழ்நிலை காரணமாக அவர்கள் இப்படியான குறைபாட்டோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளும் இந்த பிரபஞ்சமும் எங்களை பரிபூரணமாக ஒரு மனிதர்களாக படைத்து எங்களுக்கு நிறைய ஆற்றல்களையும் அறிவுகளையும் தந்து இருந்த பொழுதுமே நாங்கள் குறை கூறுவோமாக இருந்தால் நாங்கள் தான் மிகவும் மோசமானவர்கள். எங்களை நாங்களே ஏற்றுக்கொள்ள பழகும் பொழுதே எங்களுடைய உடல்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், அல்லது எங்கள்கிட்ட இருக்கின்ற சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், எதுவாக வேணுமென்றாலும் இருக்கட்டும், ஆனால் இதுதான் நான் அப்படி என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பான்கானது எங்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நிச்சயமாக எங்களை நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அதைத்தான் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால், நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எவ்வளவோ விதமான விடயங்கள் நடந்தேறிக்கொண்டே தான் இருக்கின்றன. பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது வர வர மிகவுமே குறைந்து கொண்டிருக்கிறன. மற்ற ஆண்களும் சரி, எவ்வளவோ கடினமாக உழைத்து குடும்பத்திற்காக எவ்வளவோ விடயங்களை செய்தும் உயிரிழப்புகள் நேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், விபத்துக்குள்ளானவர்கள் இருக்கிறார்கள், விபத்துக்குள்ளாக நேரிடப்படவர்கள் இருக்கிறார்கள். மற்ற இந்த இயற்கை அனர்த்தங்களினாலே எக்கச்சக்கமான விடயங்கள் நடந்தேறிக்கொண்டு தான் இருக்கின்றன. அவ்வளவு விடயத்திலிருந்தும் எங்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக எங்களை காத்து இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த அழகான ஆரோக்கியமான தேகத்தோடு இருக்கிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திற்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய தேகங்களுக்கும் நிச்சயமாக நீங்கள் நன்றி சொல்லத்தான் வேணும். எத்தனையோ ஆபத்தான சிச்சுவேஷன்லேருந்து எங்களை காத்திருக்கிறது அதுகள் தான். ஸோ அவர்கள் எங்களுக்கு உயிர் தந்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த உடலானது எங்களை ஏதோ ஒரு விதத்தில் கூட்டி சென்று கொண்டு தான் இருக்கின்றன. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அதுக்கு நன்றி உணர்வோடு நாங்கள் இருந்தது கிடையாது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்ல பழக வேண்டும். நன்றி உணர்வோடு நாங்கள் இருக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான உடல் அமைப்புக்குள்ள எவ்வளவோ விதமான அதிசயங்கள் ஒளிந்திருக்கின்றன. நான் சொல்வது ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க,
உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அப்படி இருக்குமாக இருந்தால் உங்களுடைய தலை வந்து வலிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தலைக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா தலை வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவரையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு மருந்தையோ உட்கொள்வதற்கான ஒரு சமிச்சையை தான் அது உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனம் வந்து நீங்கள் பயங்கரமாக ஏதாவது வந்து குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், யோசிக்கிறீங்க அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் வந்து சோர்வடைகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய உடல் வந்து சோர்வு தன்மையை எட்டி கொண்டிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சமிச்சையாக அது வந்து காட்டிக்கொள்ளும். இப்படி எக்கச்சக்கமான விடயங்களுக்கு தூக்கமின்மை வந்து உங்களுக்கு குறைவாக நீங்கள் தூங்குறீர்கள் அப்படி இப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் அப்படியான விடயங்கள் எல்லாம் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட அது வந்து ஏதோ உங்களோட கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதாவது உரையாடுவதற்கு அதை வந்து ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்குது. நீங்கள் தான் உங்களுடைய உடலுக்கு வந்து பாதுகாவலன். அந்த உடல் தான் உங்களுக்கு பாதுகாவலன். ஸோ அந்த உடல் இல்லாமல் நீங்களும் இல்லை, நீங்கள் இல்லாமல் இந்த உடலும் இல்லை. ஸோ உயிரும் உடலும் சேர்ந்தது தான் நீங்கள். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக நன்றி கூறி ஒரு நன்றி உணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ளத்தான் வேணும். ஏனென்றால் இவ்வாறான விடயங்களை வந்து பரிபூரணமாக எங்களுக்கு அது காட்டி தந்து கொண்டிருக்கிறது. ஸோ நீங்கள் அது வந்து எப்படி கதைக்கும், மொழி மூலமாக கதைக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை, இந்த மாதிரி உணர்வு பூர்வமான விடயங்களால் தான் அது நிரம்பி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள், நல்லதையே நினைத்து நல்லதையே கதைத்து நல்ல விதமாகவே அதுக்கு நீங்கள் ஊக்கமளிக்கணும். ஏனென்று சொன்னால் நீங்களே உங்களை அழகில்லாதவர் அப்படின்னு நீங்கள் கூறுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த விடயத்தை மட்டும்தான் எங்களுடைய மைண்டானது எடுத்துக்கொள்ளும். ஓ, அப்போ நான் அழகில்லாதவள் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்துக்கொள்ளும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் எதுவுமே செய்யாத ஒரு கட்டத்துக்கு இந்த உடலானது உங்களை கொண்டு தான் சென்றுவிடும். ஏனென்றால் நீங்கள் தான் அவ்வாறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த உடலுக்குள்ளே நீங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு மாறாக நீங்கள் செயற்பட்டு பார்க்கணும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் மூலமாக தான் கொண்டு வரணும். அப்படின்னு சொன்னால் தினமுமே நீங்கள் உண்மையில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, அதாவது இந்த யூனிவர்ஸுக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், உங்களுடைய உடலுக்காக இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு நன்றி உணர்வோட முதலாவது நீங்கள் நன்றி சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். நன்றி உணர்வோட நன்றி சொல்லி கொள்ளுங்கள். இப்படி நான் இவ்வளவு நாளும் எங்களை காத்து நீங்கள் வழிநடத்தினதற்கு நன்றி, இந்த உடலானது ஆரோக்கியமாக நீங்கள் வைத்திருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. எத்தனையோ பேர் ஹெல்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு கொண்டிருப்பார்கள். ஆனால் திடீர் மரணம் அப்படி என்ற விடயம் வந்து சம்பவித்து விடும். அவர்களுக்கே அறியாமல் அந்த விடயம் சம்பவிக்கும். ஏன் எதற்கென்றே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவ்வாறான நிலைமை நம்மளுக்கு வராமல் இருப்பதே பெரும் பாக்கியம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கூற வேண்டும். ஸோ இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது நெகட்டிவான ஃபீட்பேக், நெகட்டிவான ஒரு விடயங்களை வந்து உங்களுக்குள்ளேயே உட்புகுத்தாமல் பாசிட்டிவான விடயங்களால் முதலாவது நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படியானவராக வேணாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் அப்படியாக இருப்பினும் நீங்கள் உங்களுக்கு முதலாவது மனப்பூர்வமான நீங்கள் நன்றிகளை சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்ல வலிக்கிடும் பொழுது நீங்கள் அதற்கு அடுத்த கட்டத்துக்கான மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். ஸோ இந்த டேக்குரிய சேலஞ்ச் இதுதான். ஸோ நிச்சயமாக நீ நாளிலேருந்து இதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட் டே சேலஞ்சுக்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.